நிஜமான அப்பாவையும் அப்பான்னு கூப்பிடுற ஒருத்தரையும் ஒரே ஃபேமிலியில் நிற்க வச்சா எப்படி இருக்கும்? அப்போது இதில் இன்னொரு விஷயம் என்ன கன்வே ஆகுதுன்னா, எஸ்தருக்கு தான் சொந்த அப்பாவை தாண்டி பாஸ்கரன் எவ்வளோ முக்கியம். எனக்கு இன்னும் என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் நிறைய பசங்க ஐ லவ் யூ நான் ஒர்க் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு சினிமா அதை பண்ணுதில்ல. ஸோ எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ ஒரு இன்னசென்ட்டான ஒரு காமன் மேனான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேணும் அப்படின்னும்போது டெஃபினட்டாக விதாத் அண்ணனுடைய லுக்கே நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கும்ல. ஸோ அவங்க ரொம்ப சாஃப்டான ஒரு ஆளாக இருக்காங்க. சக்ஸஸ் ஹிட்டு அந்த அந்த மைண்ட் செட் இல்லை. ஆக்சுவலாக எல்லா படத்துலையுமே ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குன்னு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். அது நல்லதோ கெட்டதோ, ஆனால் நீங்கள் ஒன்று ஒரு விஷயத்தை சொல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியாதுல்ல. ஸோ பிரியோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் விஜய் அபிதா. ஸோ இன்னைக்கு குற்றம் புரிந்தவன் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரிஸை நமக்கு கொடுத்த செல்வமணி முனியப்பன் சார் தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட இந்த சீரிஸ் பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய். ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குற்றம் புரிந்தவன் அப்படின்ற ஒரு சீரீஸை கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஒரு நன்றி சார். எப்படி சார் இந்த ஒரு கான்செப்ட்குள்ளே வந்தீங்க? இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுக்கணும், லைக் இதை ஃபிலிமாக எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு அந்த சீரீஸ் பார்க்கும்போது. இந்த மாதிரி ஒரு காஸ்ட்டை நீங்கள் எப்படி சார் சூஸ் பண்ணீங்க ஃபார் எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே, விதாஸ் சாராக இருக்கட்டும், பசுபதி சாராக இருக்கட்டும்? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு அது ஃபிலிமாக தான் இருந்துச்சு. நம்ம அந்த 2000 அந்த கோவிட்க்கு முன்னாடிலேருந்தே நம்ம ட்ரை பண்ணுறதுனால அது ஃபிலிமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த கோவிட் டைமில் ஓடிடிஸும் கொஞ்சம் பூம் ஆச்சு. ஸோ தியேட்டர்ஸ்க்கு வந்து பெருசாக ஓப்பன் ஆகுமா ஆகாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இதே வந்து நம்ம வெப் சீரிஸாக பண்ணால் ப்ரொசீட் பண்ணலான்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்துச்சு. ஸோ ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கராக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நம்ம எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் பண்ணுவோம்ல. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட நான் விரும்பலை. ஸோ ஓகே வெப் சீரிஸாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்றதுனால அப்போ நானும் இந்த அசோசியேட் அழகுன்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ நாங்கள் 2 பேரும் தான் யூஸ்வலாக சின்ன ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ அப்போதுலேருந்தே ஒன்றாட்ட தான் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அப்படியே பேச பேச ஒரு ஐடியா பிடிச்சி அதுலேருந்து அப்படியே டெவலப் பண்ணது தான் இந்த ஸ்கூல். காஸ்டிங் வந்து பார்த்தா அதான் நமக்கு எழுதும் போதே ஒரு சில பேர் மைண்டில் வருவாங்கல்ல. இப்போ இந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து நமக்கு எக்ஸாக்டாக மைண்டில் அந்த பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் வரலனாலுமே அந்த ரிசம்பிளன்ஸ் நமக்கு வரும். இப்போ எனக்கு மெயினாக வந்தது என்னென்னா, அது நம்ம ஸ்கின் கலர் ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த டோனில் இருந்தால் பெட்டராக இருக்கும், அந்த டோனில் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுதான். ஸோ நம்ம அப்படி ஃபில்டர் பண்ணும்போது ஆப்வியஸாக பசுபதி சார் தான் ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி அந்த போலீஸ் கேரக்டரும் அப்படி தான். அந்த போலீஸ் கேரக்டர் வந்து பெரும்பாலுமான போலீஸ்காரங்க அப்படி தான். நம்ம பெரும்பாலும் சினிமாவில் பார்க்குற மாதிரியான எல்லா அதிகாரமும் உள்ள ஆட்கள் கிடையாது எல்லா போலீஸ்காரங்களும். ஸோ எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ மேபி அவங்க ஒரு பப்ளிக் மேலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிறதுக்கு அந்த சிஸ்டமும் ஒரு காரணமாக இருக்குமோன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பெரும்பாலுமான நம்ம எல்லா போலீஸ்காரங்களையும் அவன் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க. எல்லாரையுமே ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்றது தான் அவங்க அந்த மாதிரி நம்மக்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க என்ன அண்டர்கோ பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்படி ஒரு இன்னசென்ட்டான ஒரு காமன் மேனான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேணும் அப்படின்னும்போது டெஃபினட்டாக விதாத் அண்ணனுடைய லுக்கே நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கும்ல. ஸோ அவங்க ரொம்ப சாஃப்டான ஒரு ஆளாக இருக்காங்க. அந்த ட்ராவல் எல்லாமே அப்படி தான் இருந்தது அதை பார்க்கும்போது. ஸோ நமக்கு அந்த கதைக்கு அது ரொம்ப ஆப்டாக இருந்ததுனால நம்ம அவங்க இமீடியட்டாக ரைட்டிங்லேயே அவங்களும் மைண்டில் வந்துட்டாங்க. அப்போ மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே நம்ம இந்த காஸ்டிங்கில் வந்து நம்ம சூஸ் பண்ணது. நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம். ஆடிஷன் பண்ணி அப்படி எடுத்தது தான் காஸ்டிங்லாம். ஸோ இதில் இந்த குற்றம் புரிந்தவன் சீரீஸில் சினிமாட்டோகிராஃபரோட அவருடைய ஒரு பங்களிப்புன்றது வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிச்சு எங்களுக்கு ஸ்கிரீன் ப்ளேயில் பார்க்கும்போது. ஸோ அதை பற்றி சொல்லுவாங்க. இல்லை நான் டீமை பற்றி நான் நிறைய இடங்களில் பேசணும் ஆனால் அந்த மாதிரி கொஸ்டின் எனக்கு வரல. நான் பேசணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஃபதுக் சார் வந்து அவங்க ஒரு 5 படம் பண்ணியிருக்காங்க. நிறைய கமர்ஷியல்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. கடைசியாக 10 தலை படமும் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. 10 தலை, ரோமியோ அவங்க எல்லாமா. ஒரு டெபியூட்டண்ட்டுக்கு வந்து இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு சினிமாட்டோகிராஃபர் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். அது உங்களுக்கு 2 விதமாக ஒர்க் ஆகும். ஒன்று நமக்கு வந்து நம்ம விஷுவல் அவுட்புட்டுக்கு அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று லாஜிஸ்டிக்காகவும் இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸில் மேபி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். எங்களுக்கு அப்படி இல்லை. பட் நான் சொல்கிறேன் இவ்வளோ லைட்ஸ் தான் கொடுக்க முடியும், இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சினிமாட்டோகிராஃபர்ஸ் இருக்கும்போது அவங்க அதை ஃபைட் பண்ணி இல்லை இது இன்னும் பெட்டராக வரணும்னா இதெல்லாம் தேவைப்படும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபதுக் சாரோடைய ஹெல்ப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பேப்பர்லேருந்து அதை ஸ்க்ரீனுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஸோ லைட்டிங்காகவுமே இருக்கட்டும், நிறைய ஃப்ரேம்ஸாகவுமே இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் நம்ம விஷுவலாக இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுல அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ வெரி ஹெல்ப்ஃபுல்.
இன்னொன்று கதையை வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா, எனக்கு ஒரு ஷாட் எனக்கு ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும். அதில் என்னென்னா, ஃபஸ்ட் எபிசோடில் அந்த சாலமன் வந்து அவரோட ஃபியூனரல் இந்த பக்கம் போயிட்டுருக்கோம். இந்த அம்மா வந்து குழந்தைய தேடி, ஸோ அவங்க ஃப்ரேமுக்கு ஃபோர்கிரவுண்டில் இருப்பாங்க, பேக் ட்ராப்பில் அந்த ஃபியூனரல் அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ இதை தான் நாங்கள் எழுதுனோம். நாங்கள் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேலே பெருசாக உடன்பாடு இல்லை, ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, இது இருக்குது, இதெல்லாம் நான் அவ்வளோ பேப்பரில் எழுதுறத அந்த ஒரு ஷாட்லாம் அந்த ஃபியூனரல் அப்போ தான் போயிட்டுருக்கு, அவங்க வேற ஒரு பக்கம் திரும்பி நடந்து வராங்கன்றது வந்து அந்த ஒரு ஷாட் கன்வே ஆகிடுது. ஓ, அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் பெரிய டேர்ம்ஸ் இல்லை போல இருக்குது, இதெல்லாமே நம்ம அந்த ஒரு ஷாட்டில் கன்வே ஆகுதுல்ல. ஸோ நம்ம பேப்பரில் பக்கம் பக்கமாக எழுதுறத ஒரு ஃப்ரேமில் கொண்டு வரதுன்றது தான் ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபரோட வேலைன்னு நான் நினைக்கிறேன். அதை ரொம்ப செம்மையாக பண்ணியிருக்காங்க ஃபரூக் சார். ரொம்பவே அது எங்களுக்குமே ரொம்ப ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எப்படி இந்த ஷாட்டுக்கும் நிறைய புரிதலுமே எங்களுக்கு அது பார்க்கும்போதே ஃபீல் ஆச்சு. லைக் அதே மாதிரி இப்போது நீங்கள் இந்த குற்றம் புரிந்தவன் சீரிஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக உங்களுக்கு லைக் யார் உங்களுக்கு இன்ஸ்பயராக இருந்தது? லைக் சில டைரக்டர்ஸ் இப்போ பார்க்கும்போதுமே நிறைய சிறுகதைகள்லாம் லைக் அதை நரேட் பண்ணுவாங்க, அதை பார்த்து அதுலேருந்து ஒரு ஸ்பார்க்காக உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, எனக்கு அப்படி ஸ்பார்க்கு அந்த இதை பார்த்து இல்லை இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி நாங்கள் இதை எடுத்தோம் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு சில ஃபிலிம் மேக்கர்ஸ் நமக்கு பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும்ல. எனக்கு மிஷ்கின் சார் ரொம்ப பிடிக்கும், ராம் சார் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் அப்பாஸ் கியாரஸ்டமின்னு ஒரு ஈரானியன் ஃபிலிம் மேக்கர் ஒருத்தர் இருக்காரு. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சினிமாவே வந்து ரியல் லைஃப்லேருந்து கொஞ்சம் அப்பாற்பட்டது தான். பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரியாலிட்டி கூட நெருங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களே. ஸோ அந்த மாதிரியான ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி அவங்களோட ஒரு சில விஷயங்கள் அவங்க ஹேண்டில் பண்ண மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் நினச்சிருக்கலாம். பட் நான் எதுவும் யோசிச்சு பண்ணல. ஸோ அதனால் எனக்கு பிக்கில் வரல. நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க, பிடிச்ச ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த குற்றம் புரிந்தவன் சீரீஸில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும், இந்த வந்து ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகிடுச்சுன்னா ஓகே நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி லைக் உங்களுக்கு தோன்ற விஷயம் அந்த மாதிரி? இல்லை, சக்ஸஸ் ஹிட்டு அந்த அந்த மைண்ட் செட் இல்லை ஆக்சுவலாக. அப்படி இல்லை. நம்ம எல்லா படத்துலையுமே ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குன்னு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். அது நல்லதோ கெட்டதோ, ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியாதுல்ல. ஸோ எல்லா படத்துலையும் ஏதோ ஒன்று இருக்குது. நாங்கள் இதில் வந்து அந்த கில்ட்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ண, கில்ட்னா என்ன, அது எப்படிலாம் ஒர்க் ஆகும், ஸோ அந்த ட்ராமாவை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த கில்ட்ன்ற எமோஷனை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணோம். அது நிறைய பேர் அந்த 3, 4, 5 எபிசோட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு வெரி ஃபியூ கமெண்ட்ஸ் அந்த மாதிரியும் நான் பார்த்தேன். ஸோ அதில் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஒரு எமோஷன்ஸை சொன்னாலுமே கூட கொஞ்சம் பேசியாக சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு ரியலைசேஷன் வர தான் செய்யுது. இப்போது நம்ம அந்த சீரீஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே நடந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ரொம்பவே இது சேலஞ்சிங்காக இருந்தது இந்த ஒரு பர்டிகுலர் சீன் எங்களுக்கு எடுக்கும்போது அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுங்கள்? இல்லை, அப்படி பர்டிகுலராக அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் நிறைய டிஸ்கஷன்ஸ் போவோம். ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடியுமே நிறைய டிஸ்கஷன்ஸ் போவோம். சம்டைம் அதான் அந்த ஒரு டைரெக்ஷனில் உள்ள சேலஞ்சே நான் அதை தான் பார்க்குறேன். என்னென்னா இப்போது எப்படின்னா உங்களுக்கு பதில் தெரியலன்னா பரவாயில்ல, அடுத்த கேள்வி என்னன்னே நமக்கு தெரியாது, எங்கேருந்து என்ன வரும்னே தெரியாது. இந்த ஆர்டிஸ்ட் இப்போ வர லேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ, நான் இவங்கள சொல்ல ஜென்ரலாக சொல்கிறேன், இந்த காஸ்டியூம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மழைலாம் பெஞ்சிச்சு ஒரு டைமில், பாதியில் ஸ்டாப்லாம் பண்ணோம். ஸோ ஒரு சைடில் தண்ணி ஒழுகிட்டு இருக்கோம், ஸோ நம்ம ஃப்ரேம் அங்கே வைக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அடுத்தடுத்த சேலஞ்சஸ் இருக்குல்ல, அடுத்த கொஸ்டின் என்னன்னே நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அங்கே திடீர்னு ஏதோ ஒன்று பிளான் பண்ணுவோம், அது ஒர்க் ஆகும். அது ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக தான் போச்சு. பசுபதி சாரோட ரோல் வந்து அதில் ரொம்பவே இம்பார்ட்டனே சொல்லலாம். பட் அவருடைய ஒரு சீனுமே அவரோட டைலாக் டெலிவரி பண்ணுற விதமே வந்து அவ்வளோ இருந்துச்சு. அவர் எக்ஸ்டர்னல் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் கூட நீங்கள் அவருக்கு டைலாக்ஸ் சொல்லும்போது அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் பண்ணும்போது அவருக்கு எல்லாமே அதில் ஆப்ட் ஆகிட்டு கரெக்டாக பண்ணாங்களா, லைக் டைலாக்ஸ் டேக்ஸ் எடுத்தாங்களா சார்? இல்லை, என்னென்னா அவங்ககிட்டலாம் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க, அவங்க பண்ணாத கேரக்டர்ஸ் கிடையாது. இன்னொன்று நான் எப்படி பார்ப்பேன்னா, அந்த இப்போ நீங்கள் ஒரு விஜேவாக இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, இப்போ நான் ஒரு விஜே கேரக்டர் நான் எழுதுனேன்னா, நான் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நான் சொல்லிட்டேன்னு வச்சுப்பேன். எனக்கு எந்த அளவுக்கு விஜயை பற்றி தெரிஞ்சதுக்கோ அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் என் அறிவை தாண்டி உங்களுக்கு ஒன்று இருந்திருக்கும்ல. ஸோ நான் இதை சொன்னேன்னா நீங்கள் அங்கேயே லிமிட் ஆகிடுவீங்க. உங்கள் பர்சனலில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு வருவீங்களா, அது எனக்கு தெரியாமலே போயிடும். ஸோ அதனால் நான் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நான் பிக்யூலராக எந்த டிபார்ட்மெண்ட்லையுமே யாருக்கிட்டுமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் யோசிக்காத ஒன்று அவங்க கொண்டு வரணும்ல கதைக்கு, படத்துக்கு. ஸோ அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். அதே மாதிரி இவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட். இவங்க கிட்ட போயிட்டு நான் இப்படி வைங்க அதெல்லாம் அது சொல்லவும் கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நமக்கு என்ன வேணும், அந்த மூட் என்ன, இந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுவான், இப்படி பண்ணுவானா பண்ண மாட்டானா, நம்ம அந்த பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கலாம். அதுலேருந்து அவங்க ஒன்று புல் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, ரைட்டிங்கை விட நீங்கள் 3rd எபிசோடில் 4th எபிசோடில் ஒரு சீன் வரும்.
டாக்டர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இன்னும் ஒரு 1 வீக்கில் அவனுக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னோடனே, நாளைக்கே சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை பணம் அதை 3 நாள் ஆகும்னு அவர் சொல்லுவார். அவர் ஒரு மாதிரி யோசிச்சு சொல்லியிருப்பாரு. அது பணம் அதை 3 நாள் ஆகுமே டாக்டர்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு அவர். இந்த கேரக்டர் இந்த மாதிரி தான் சொல்லணும்னு நான் யோசிச்சதே இல்லை. அது நம்ம பேப்பர் தான் இருக்குது. அது அவங்க பேப்பர்லேருந்து அதுக்கு ஒரு உயிர் கொண்டு வரும்போது நமக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஐயா எங்களுக்குமே அது ரொம்பவே நல்லா இருந்தது சார். ஒரு சீன் பார்க்கும்போது. பென்குயினில் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஓகே. அதில் ஈஸ்வர் கார்த்திக்னு ஒரு டைரக்டர் இருந்தார். அவங்க இப்போ ஜீப்தான் கூட தெலுங்குல ஒரு படம் நல்லா போச்சு தெலுங்குல. ஸோ அந்த டைரக்டர் நான் அசிஸ்ட் பண்ணேன், அசிஸ்டண்டாக இருந்தாங்க. இப்போ பென்கைன் 2 அதில் அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு டைரக்டர் இருக்கும்போது அந்த இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது ஒரு ஜென்ரல் ப்ராசஸ் தானே. இப்போ நம்ம அசிஸ்டண்ட்டாக இருந்தால் அசோசியேட்டாகவும் கோ டைரக்டராகவும் அப்புறம் டைரக்டராகவும். ஸோ அது ஒரு ஜென்ரல் ப்ராசஸ் தானே. ஸோ அதில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், கஷ்டப்படுறோம், ஏதோ ஒன்று கிடைக்கிது, அந்த மாதிரி தான். அதில் ஒரு பர்டிகுலர் ஒரு சீன் ஒரு டயலாக் வச்சுருந்தீங்க, நம்ம எவ்வளோ கெட்டவன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் எப்போ சார் அந்த ஸ்டோரி ரைட்டிங்கில் எப்போ நீங்கள் இல்லை அது வந்து பர்டிகுலராக எந்த இடத்துல வந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நாங்கள் டைலாக்ஸாக இது ரொம்ப 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 டெப்த்தான, ரொம்ப இன்னர் செல்ஃப் நமக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு அந்த அந்த கதையோட தலைமையே அது அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கில்ட்டுன்றது வந்து ரொம்ப பர்சனலான ஒரு எமோஷனில். ஸோ டைலாக்ஸுக்குமே அந்த அளவுக்கு ஒரு டெப்த் இருந்தால் பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி தான் நம்ம யோசித்தோம். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது எல்லாருக்கிட்டையுமே நல்லவன் மாதிரி. இப்போ நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, நான் ரொம்ப நல்லவன் மாதிரி உங்களுக்கு தெரியும். எனக்கு இன்னும் என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் நிறைய பசங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் ஆக்சுவலாக லவ் யூ நான் ஒர்க் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னை யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு சினிமா அதை பண்ணுதில்ல. ஸோ எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுதான் என்னை யாருன்னே தெரியாமல் எல்லாருக்கிட்டையுமே நல்லவன்ற மாதிரி தான் நம்ம காட்டிக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே எவ்வளோ அழுக்குகள் இருக்குது, நம்ம எவ்வளோ தப்பான ஆளுன்றது வந்து நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கிட்ட கூட நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண மாட்டோம். ரொம்ப பர்சனலான விஷயம். அது வந்து நம்மளோட டார்க்கர் சைடை தான் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் எவ்வளோ கெட்டவன்றதை வந்து மற்றவங்க நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே அவங்க நீ ரொம்ப நல்லவன் தானே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ தப்பான ஒரு ஹியூமனாக இருந்திருக்கீங்க சில சமயங்களில் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதுலேருந்து எடுத்த ஒரு விஷயம் தான் அது. ஸோ நம்ம கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது பசுபதி சாராக இருக்கட்டும், விதாஸ் சாராக இருக்கட்டும், லைக் அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க அவங்க எக்ஸ்ட்ரானராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. லைக் அவங்க எப்படி சார் நீங்கள் காஸ்ட் சூஸ் பண்ணீங்க? இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே ஆடிஷன் தான் வச்சோம். ஏன்னா யாரையுமே எங்கேயுமே பார்த்து எடுக்கல, ஒரு ரெஃபரன்ஸ்லையோ அந்த மாதிரிலாம் யாருமே வரல. நம்ம மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்ச முகங்கள் தாண்டி மீது எல்லாருமே வந்து ரொம்ப நம்ம ஆடிஷன் பண்ணி தான் எடுத்தோம். எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம், நிறைய வாட்டி கூப்பிட்டு எடுத்தோம். அப்புறம் 3 பேருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அந்த மெர்சின்ற கேரக்டர் மெர்சி எங்கன்னு சொல்லிட்டு அந்த அவங்க நான்சி அந்த ஒரு கேரக்டர் அம்மா வந்து கடைசி வரைக்கும் தேடிட்டு இருப்பாங்க, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு. லைக் நீங்கள் அந்த ஸ்க்ரீன் பிளே எழுதும் போதுமே நீங்கள் அப்படி தான் அதை எழுதிட்டு இருந்தீங்க? ஆமாம், கதையாகவே அதானே. நான் ஃபஸ்ட் சீனில் இவர் என்னமோ ஒன்று நடக்குது அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட் எபிசோடில். ஸோ த்ரூ அவுட்டாக அவங்க ஐடியாவாக என்னென்னா, இவங்க ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பக்கத்து வீட்டில் உள்ள இன்னொரு ஆளை ஒரு அப்பா மாதிரி பார்க்குறாங்க. அவர் வந்து ஒரு பெரிய இன்ஜஸ்டிஸ் பண்ணிடுறாரு இவங்களுக்கு. ஸோ அவங்க அவர்கிட்டயே போய் முறையிடுறாங்க, என் பொண்ணை பார்த்தீங்களாப்பா, என் பொண்ணை பார்த்தீங்களா. அந்த ஒரு கில்ட்டியில் அவர் அப்பான்னு கூப்பிடுறாங்க, பட் என்னால் எதுவுமே பண்ண முடியலன்ற மாதிரி அவர் ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சியாக இருந்துட்டு இருந்தார் அந்த சைடு. பட் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுட்டு அப்பா அம்மாவே வந்திருப்பாங்க, அப்பா இவங்களை போக சொல்லுங்க. அந்த ஒரு சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசுபதி சார் அங்கே இருப்பாங்க, அவங்களுடைய அப்பா இங்கே ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க. அப்பான்னு கூப்பிடும்போது இவங்க பார்ப்பாங்க, பட் இவங்களை போங்க சொல்லுங்கப்பான்னும் போது அந்த எப்படி சார் அதை நீங்கள் கொண்டு வந்தீங்க? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ என்னென்னா இல்லை, நான் 2 விதமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கதையை லீனியராக சொல்கிறோம்னா, லீனியர் இன் சென்ஸ் இந்த க்ரைம் நடக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நம்ம சொல்லியிருந்தோம்னா நம்ம ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இப்படி ஒரு கிராமம் இருக்குது, இப்படி ஒருத்தர் இருக்காது, இவங்க ஃபேமிலி இப்படி, இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே க்ரைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம ஃப்ளாஷ்பேக் போய் கதை சொல்ல முடியாது. ஸோ அப்போ கிடைக்கிற அதே மாதிரி ஒரு ட்ராமா, இந்த மாதிரியான ஒரு ட்ராமா சொல்கிறதுக்கான தளத்துலையும் இப்போ கதை மூவ் ஆகலை. ஏன்னா ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன், குழந்தைய கவனம் அப்படின்னும் போது ஸோ கிடைக்கிற ஸ்பேஸில் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப எக்யூப்டாக இல்லை ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையுமே எப்படி சொல்லிட முடியும் அந்த ஃபியூ மினிட்ஸில் அப்படின்னு பார்த்த விஷயந்தான் அது. ஸோ நிஜமான அப்பாவையும் அப்பான்னு கூப்பிடுற ஒருத்தரையும் ஒரே ஃபிலிமில் நிற்க வச்சா எப்படி இருக்கும். அப்போது இதில் இன்னொரு விஷயம் என்ன கன்வே ஆகுதுன்னா, எஸ்தருக்கு தான் சொந்த அப்பாவை தாண்டி பாஸ்கரன் எவ்வளோ முக்கியம், அவளுக்கு போய் இது இப்படி ஒன்று பண்ணுறாதே அப்படின்றது இருக்குல்ல. அந்த சீன் ரொம்பவே இது எப்படி இது யோசிச்சிருப்பாங்க அந்த ஒரு இடத்துல ரொம்ப இது
இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. அவங்க அதுக்கப்புறம் அப்படியே போனதுக்கப்புறம் அவர் அகெயின் அந்த இடத்துல வந்து நின்று பேசும்போதுன்றபோது அந்த ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுதியிருப்பாங்க, ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சார் இருந்துச்சு. லைக் இந்த பாப்பா கேரக்டர் சொல்லும்போது அவங்கள ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த ஸ்டோரி சொல்லும்போது அவங்க சைடு என்ன மாதிரி இருக்கு? இல்லை, நான் ஃபஸ்ட்டு இது அதில் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்தோம். ஏன்னா நாங்கள் குழந்தைய தாண்டி ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டோம். நாங்கள் வந்து செலக்ட் அவங்களுடைய பார்ட் இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் லைக் இந்த ஸ்டோரி சொல்லும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? நாங்கள் அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் கூப்பிட்டு பாப்பாவை கொஞ்சம் நேரம் வெளியே எதுமான டைரக்ஷன் டீமில் உள்ள பசங்கிட்ட சொல்லி, அப்போ எங்ககிட்ட இது இப்படி தாங்க கதை, நாங்கள் விஷுவலாக ரொம்ப தப்பாலாம் எதுவும் காட்ட மாட்டோம், ஆனால் உங்களுடைய இது இல்லாமல் நாங்கள் இதை பண்ண முடியாது அப்படிலாம் சொன்னோம். அவங்களும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இல்லை படம் தானே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்டுமே இதில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணதுன்னு தான் நினைக்கிறேன் நான். அதே மாதிரி சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு பங்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டனே சொல்லலாம் சார். லைக் நான் ரீசெண்டாக இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். லைக் நம்ம என்ன ஒரு இது எடுத்தாலுமே அதோட மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடினரி சார். லைக் ஒரு அந்த பாப்பா வந்து டச் பண்ணுற அந்த ஒரு சீனு நான் அதை பார்த்தது அது ரொம்ப ஹாரராகவும் ஒன்று காட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு மாதிரி சைலண்ட்டாகவும் காட்டிருந்தாங்க. அந்த டோன் அது எப்படி சார்? இல்லை, அது ரைட்டிங்காக அப்படி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதில் சேலஞ்சே வந்து நீங்கள் மியூசிக்கலாக அதை ஆடியன்ஸை பிலீவ் பண்ண வைக்கிறது தான். ஸோ பிரசாத் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார். அவர் யாமதுக்க பயமேன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அப்போ நிறைய கமர்ஷியல்ஸ், நிறைய கிட்டத்தட்ட ஒரு 1000 கமர்ஷியல்ஸ் கிட்ட பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். நான் அதுதான் சொல்கிறேன்ல, அவங்களாம் பயங்கரமான டேலண்டடான ஆட்களாக இருக்காங்க. நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் அவங்களை தேடி போக மாட்டேங்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது ஆர்ட் டைரக்டர் வாசுதேவன் இருக்காது, அப்புறம் கதிர்னு எடிட்டர் கதிரேஸ் அலகேஷன். ஸோ அவன் டாடா, இப்போ கதைத்தே பாபு எல்லாமே அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் காஸ்டியூம் டிசைனர் ரித்தேஷ்னு ஒரு பையன் இருக்கான். ஸோ எல்லாருமே பயங்கரமான எப்படி சொல்கிறதுனா ரொம்ப அவங்க ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஆள் தான். ஸோ நீங்கள் இப்போ பிரசாத் பற்றி கேட்கும்போது இனிஷியலாக எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஏன்னா இது என்ன மாதிரியான மியூசிக் இதுக்கு வேணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் இப்போ ஃபஸ்ட் எபிசோடுக்கு ஒரு 3 days ஆகுதுன்னா அடுத்த எபிசோட் 2 day, அடுத்த எபிசோட் 1 day, அடுத்த எபிசோட் ½ day, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டதுக்கப்புறமா ரொம்ப பயங்கர ஸ்பீடாகவும் இருந்துச்சு. ஸோ முக்கியமாக அந்த வயலின்ஸ் அவர் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரிங்ஸ் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், நம்ம கில்ட்டை வந்து இப்போ பேப்பர்லேருந்து அதை நம்ம ஒரு ஆக்ஷனாக கொண்டு வர்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ ஒருத்தன் பயப்பதான் அழுவதான்றது வேறு. கில்ட்டை நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்றது எந்த அளவுக்கு ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயமோ, அந்த கில்ட்டை ட்ரிகர் பண்ணுற மாதிரி நம்ம மியூசிக்கலாக அதை ஆடியன்ஸ்க்கு பிலீவ் பண்ண வைக்கிறதும் அதை நம்ப வைக்கிறதுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்பிக்கிறேன். ஸோ குற்றம் புரிந்தவன் இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் அப் ஆயிருக்குன்னா இந்த சீஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே முக்கியமான எங்களுக்கு ஆஸ் ஆடியன்ஸாக எங்களுக்கு பார்க்கும்போது லைக் இது ஒரு மூவியாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ. லைக் இப்போ சோனி லைவ்ல 4 லாங்குவேஜில் போயிட்டு இருக்கு. பட் இப்போ வரைக்குமே மூவி ரிலீஸ் ஆகி 4-5 daysலேயே ஒரு நல்ல ஒரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. ஆஸ் ஒரு டைரக்டர் உங்களுக்கு அது எப்படி சார்? ஓகே தான். ஓகேனஸ் நம்ம இதை நம்ம சக்ஸஸ் ஹிட் அந்த மாதிரிலாம் நான் இதை பார்க்கல. நம்ம ஒன்று நினச்சி எழுதுனோம், அது ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகுது, அது அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு போது நமக்கு சந்தோஷம் வரும்ல. அந்த மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது. அதே சமயம் வேலிடான ஃபீட்பேக்ஸையும் நான் எடுத்துக்கிறேன். இந்த கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் லேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்க சொல்லும்போது, நம்ம ட்ராமா தானே சொல்கிறோம் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இல்லை, ஓப்பனாக சொல்லணும்னா இருக்குதான். ஏன்னா இப்போ த்ரில்லர்னா அடுத்தென்ன அப்படின்னும் போது நான் இந்த ட்ராமாவுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த ட்ராமா டைமில் ரொம்ப வெரி ஃபியூ ஒரு 1 or 2 ஃபீட்பேக்ஸ் அந்த மாதிரியும் வருது. ஸோ எனக்கு அது ஒரு வேலிட் ஃபீட்பேக்காக இருக்கும்போது கண்டிப்பாக நான் அதையும் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிறேன்னா, நம்ம ஒரு ட்ராமாவாக ஒரு எமோஷ்னலாக ஒன்று சொன்னாலுமே கூட கொஞ்சம் பேசியாக சொல்ல வேண்டியதுக்கு, இல்லை எங்கேஜிங்காக சொல்ல வேண்டியதுக்கு, வெறுமனே ட்ராமா நம்ம வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வர தான் செய்யுது. ஸோ இப்போ நம்ம குற்றம் புரிந்தவன் சீரீஸ் பார்த்துட்டு மற்ற டைரக்டர் நீங்கள் ஒர்க் பண்ண டைரக்டரும் சரி லைக் பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே பார்த்துருக்காங்களா மூவி? அவங்க கிட்ட இருந்து எந்த மாதிரி அந்த மாதிரி இன்னும் எதுவும் வரல. எங்கள் டைரக்டர் பென்குயின் டைரக்டர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க. இப்போ அவங்க ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் எழுதிட்டுங்கடா, நான் முடிச்சு பார்க்குறேன், ஆனால் ஃபீட்பேக்ஸ்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியிலேருந்து பெருசாக அந்த மாதிரி எதுவும் இன்னும் வரல. நிச்சயமாக வரணும் சார். ஃபஸ்ட்டு இந்த மூவிஸ் எல்லோரும் பார்க்கணும்ல, இந்த சீரீஸை. இது எனக்கு சீரியஸாகவே எனக்கு வர மாட்டேங்குது. ஒரு மூவி மாதிரி அந்த ஒரு ஜானல் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் சார். இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? நெக்ஸ்ட் நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ஓப்பனாக தான் வச்சுருக்கேன். எது வருதோ பண்ணலாம் இந்த ஜோனில் தான். பட் மெயினாக நான் ஃபிலிம் பண்ணலாமா, வெப் சீரிஸ் இல்லாமல் படம் பண்ணலாமான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இன்னும் இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அது இன்னும் என்னவா ஆக போகுது, என்ன வரப்போகுதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுவும் தெரியல.